பர்மா ஸ்டைல் எக் மசாலா தான் செஞ்சேன். இந்த மாதிரி ஸ்டைல் வந்துட்டு பர்மா சைட் செய்வாங்க. எங்கள் மாமியார் வீட்டு ஸ்டைல் தான் இது. இது வந்துட்டு முக்கால்வாசி எங்கள் மாமியார் வீட்டில் பர்மா ஸ்டைலில் தான் ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸு 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்படி கட் பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். வரமிளகா வந்துட்டு ஒரு 7 மிளகா கிட்ட அதையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி கொரகொரப்பாக எண்ணெயில் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துடணும். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டுருணும். தக்காளியை வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து டிஷ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் மட்டுமே இது வதங்கணும், தண்ணினா ஆட் பண்ணவே கூடாது. நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது தான் முட்டை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து காரம் இல்லாத இந்த தயிர், மோர், ரசம், பருப்பு இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரமாக வேணும் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு நினைக்கிறவங்க அவங்களாம் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பாடு உள்ளே இறங்கும் கடகடன்னு, அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். முட்டையை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் வச்சு சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், அப்புறம் இது தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு முட்டை மசாலா வச்சு சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.